சிக்கன் எடுத்திங்கன்னா இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதும் பெருஞ்சீரகம், பட்டை, ஒரு கிராம்பு போட்டு அது பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கினதும் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அது கூடவே தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கினதும் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா இப்படி வதங்கி வந்ததும் கழுவி வச்சுருக்க சிக்கன் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சிக்கன் வெங்காயம் தக்காளியோட வதங்கினதுமே இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இதை சிக்கனோட நல்லா பரட்டி விட்டு சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா சிக்கனை மூடி நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் வெந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஒரு 5 பல் போல் முந்திரி எடுத்திருக்கேன், அதையும் அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா குழம்போடு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது போல் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி.